எப்படி கட்டமைப்போட இருக்குன்னா உயிரை கொடுக்கிறான் சார். கைத்தட்டாதீங்க. விளக்கு ஏத்தினா கிண்டல். உங்களுக்கு மட்டும்தான் வெற்றி கொண்டான்னு தீப்பொறி ஆறுமுகம் இருக்கான்னு நினைக்காதீங்க. பிஜேபிக்கு ஒரு மணிகண்டம் விடமாட்டேன். எரியுதுடா, உடம்பு எரியுது. போட்ட எவனுக்காவது மாற்றி போட்டீங்க, சூசைட் பண்ணிப்பேன். முடியல, அவ்வளவு ஏமாத்தி இருக்கான். ஏண்டா, இஸ்ரேல்ல சண்டை வரும்போது என் இந்திய பிள்ளைங்களை காப்பாத்தின போது அவர் இஸ்லாமியர் பார்க்கல, கிறிஸ்துவர் பார்க்கல, முதலியார் பார்க்கல, செட்டியார் பார்க்கல, தேவர் பார்க்கல, ஆதிதிராவிடர் பார்க்கலடா. இந்திய பிள்ளைங்க எடுத்தா பிள்ளையார் எடுத்த தலைவர் வேணும்னா போடுங்கடா. போட்டு எரியுது. விடவே மாட்டேன். அந்த மணிகண்ட விடவே மாட்டேன். 39 இடத்துலயும் மோடி தான் நிற்கிறாரு. அண்ணாமலை கையில தமிழ்நாடு ஒப்படைக்காம சாட மாட்டேன். அமாவாசை தர்ப்பணம் முடிச்சிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு பல கட்சிக்கு தர்ப்பணம் பண்றதுக்காக நம்ம இங்க கூடியிருக்கோம். தமிழ்நாட்டுல 2 மலை தான். ஒண்ணு திருவண்ணாமலை, இன்னொன்னு அண்ணாமலை. முரசொலி மாறன் குடும்பத்துல பிறக்காமைய ஒருத்தரை எம்பி ஆக்கி நம்ம நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சா இவருக்கு அனுப்பி வைக்க. உங்களுக்கு ஹிந்தி தெரியுமில்ல? ஏன்னா எனக்கு தெரியாது. நான் தமிழ் அப்படின்னு. ஆனா என் ஃப்ரெண்டோட தாத்தா கோபாலபுரத்துல எல்லாரையும் தமிழ் படிக்க சொல்லி அவன் பேர் என்னதான் ஹிந்தி படிக்க சொல்றாங்க. திராவிட இயக்கத்துல இதுல இருந்து எல்லா பேரும் யூடியூப்ல கேளு. நான் பேசிட்டு வேலூருக்கு வீட்டுக்கு போறதை பத்தி கவலைப்படல. வேலூருக்கு போவேன் தைரியமா. வெயில் எடுக்கிற மொத்த செலவு செல்லியோடுது. எழுபது வருஷமா ஆட்டமா அடியங்களை ஏமாத்தி இருக்கீங்க. சிரிக்கிற மாதிரி இருக்க. இவருக்கு இனிமே பிஜேபியில எதுவும் கவுன்சிலர் ஆகி, எம்பி ஆகி, மந்திரி ஆகி எதுவும் சம்பாதிக்கணுமா? படுத்து நின்று ஃபார்ம் 16 போட்டா காசு கொடுத்துருவான். ஆனா தேசத்துக்காக வராம இவன் மனுஷன். சொன்னீங்க அஜித் விஜய் அப்படின்னு சினிமா கலங்கல சொன்னீங்கல்ல. இன்னமே தமிழ்ல ஒருத்தர் வந்திருக்காரு. ரொம்ப கெட்ட பையன் சார். அவன் பேரு அண்ணாமலைன்னு பேரு. இப்படி சொல்லட்டுமா? அண்ணாமலையை தொட்டவனும் கேட்டான், அண்ணாமலையை விட்டவனும் கேட்டான். அடுத்த தடவை மோடி பிரதமரா வந்ததுக்கு அப்புறம் என் உயிர் போனா கூட நான் கவலைப்பட மாட்டேன். இந்த தேசம் நல்லா இருக்கணும். தேசம் நல்லா இருக்கணும். இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்கங்க. இந்த பிஜேபி 5 சீட்டு வரும், 6 சீட்டு வரும், 25% வாக்கு வரும். எல்லாம் செய்யற மோடிக்கு இந்த தடவை 39 சீட்டு கொடுக்கிறோம். பத்தாது. நான் இன்னைக்கு சொல்றேன், தமிழ்நாட்டுல 39 நபர்கள் நிக்கல. 39 தொகுதியிலையும் என் தேசத்தை காப்பாற்ற மோடி நிக்கிறார். ரத்தத்துல உடம்புல ஊறணும். எவ்வளவு நாள் ஏமாத்துறீங்க? ராம் ஜென்ம பூமியில ராமர் கோயில் கட்டிய போது 9 நாள் விரதம் இருந்து வெறும் தண்ணிய குடிச்சிட்டு 10 கை தட்டி என் தேசத்துக்கு உழைக்கிறாயா? இது கல்யாண மாப்பிள்ள 5 நிமிஷம் உட்காருவானா? புது பொண்ணுதான். அவனை பாரு இவனை பாருவான். அந்த தர்ப புல்ல போட்டு அப்படி உட்கார்ந்தாயா? நான் தான் லைவ் பண்ணேன். 2 மணி நேரம் 43 நிமிஷம் எதை பத்தி யோசிக்கல. ராம் 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 ராம். ஆனா திராவிடத்துக்கு பிடிக்காது. ஏன்னா ராமருக்கு ஒரு இல், ஒரு வில், ஒரு சொல். ஒழுக்கமானவங்களுக்கு கோவில் கட்டினா பிடிக்காத கட்சி வேணுமா? ஒழுக்கமான ராமருக்கு கோயில் கட்டின பிஜேபி வேணுமா? நீங்க முடிவு பண்ணுங்க.
எரியுது எரியுது வயிறு. நம்ம வீட்டுல செய்வோமா? 2.5 மணி நேரம் அப்படி உட்காந்துருக்கா சார் பவித்திரமா. 9 நாள் வரை தண்ணி குடிச்சிட்டு வாழ்றான். இன்னுமா அந்த மனுஷனுக்கு இன்னுமா புகழ் வேணுமா? உலக நாட்டுக்கு எல்லாம் பயணம் பண்ற கடவுள் போட்ட பிச்சை. எல்லா தலைவரும் மோடியை பார்த்து பயப்படுறான் சார். இந்தியா வல்லரசு ஆக போதுங்கிறான். அமெரிக்காக்காரன் சொல்றான் எங்களை நாய் மாதிரி நடத்துவான். இப்ப நாங்க மோடி இந்தியான்னு சொல்லும் போது அப்படி ராஜ மரியாதை கொடுக்கிறாங்கிறான். சத்தியம் சத்தியம் சத்தியம். ஊர்கா மாமின்னு சொன்னீங்களே எங்க அம்மா நிர்மலா சீதாராமனை நான் சேலஞ்ச் பண்றேன். உங்களுக்கு தைரியம் இருந்தா, திராணி இருந்தா, என் சகோதரி மரியாதைக்குரிய கனிமொழி, என்னுடைய சகோதரர் ஆராசா, ப. சிதம்பரம் எல்லாரும் ஒரு மேடைக்கு வாங்க. நிர்மலா சீதாராமன் அம்மாவும் பேசட்டும். யாருடைய அறிவு இந்த நாட்டில் ஜெயிக்குதுன்னு பாத்துருவோமா? நீங்க எல்லாம் மொத்தமா வந்தாலும் ஒத்த ஆள் இருக்காரா, உங்களை எல்லாம் வச்சு செய்வாரா. அவர் தாண்டா எங்க உள்துறை அமித்ஷாஜி. ஒண்ணு கேட்கிறேன், வீடு வீடா பேப்பர் போட்டே ஒருத்தர் படிச்சாரு தெரியுமா? 8 ரூபாய் ஃபீஸ் கட்ட முடியாம அண்ணன் தேதி தினமணி பேப்பரை போட்டு படிச்சு, மறந்துடாதீங்க, இந்த தேசத்துக்கே ஜனாதிபதி ஆனாரு. அந்த கலாமுக்கு இந்தியாவே சலாம் போட்டது. 3 பெட்டியோட போயிட்டு 2 பெட்டியோட வந்த ஒரே ஜனாதிபதி அவர்தான். அவரை ஜனாதிபதி ஆக்கிய பெருமை பாரதிய ஜனதாவுக்கு தான் உண்டு, மறந்துடாதீங்க. ஆனா அந்த ஜனாதிபதியை மீண்டும் ஜனாதிபதியாக வராம பார்த்த பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு. எஸ்.வி. சேகர் ஒரு பெரிய அறிவாளி இருக்கான் பாருங்க நம்ம ஊர்ல. அண்ணாமலை ஐயருக்கு எதிர்ப்பானவர். அண்ணாமலை ஐயருக்கு எதிர்ப்பானவர் இல்ல, அயோக்கியத்தனம் பண்ற அத்தனை பேருக்கு எதிர்ப்பானவர். அவன் என்ன நினைச்சிருக்கான், கமலாலயத்துல நம்ம எல்லாம் காபி சாப்பிட்டு வச்சு குடிக்கிறோம்னு நினைக்கிறான். 45 நாள் அண்ணாமலைக்கும் ஒய்ஃப் இருக்குல்ல, அண்ணாமலைக்கு குழந்தை இருக்குல்ல, அண்ணாமலைக்கு தூக்கம் இருக்குல்ல, அண்ணாமலைக்கும் உடம்பு உபாதை இருக்குல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த தேசத்துக்காக நடக்கிறாங்க. நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு இன்னைக்கு போய் என்ன மணிகண்டன் நீங்க சொல்லலாம், பேச்சாளர்னு இப்படிதாண்டா பேசுவாங்க. ஏன்னா நம்ம ஊர்ல 70 வருஷமா தலைவர்கள் பேசினா கற்போடு இருப்போம், கற்பை காப்பாற்றுவோம், கற்பு நம்ம உயிர். கார்ல போனோம்னு டிரைவர் கேட்பாரு, ஐயா எந்த வீட்டுக்கு போகணும்? இதெல்லாம் புரிஞ்சாதான் சிரிக்க முடியும். அண்ணாமலை வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு விஆர்எஸ் கொடுக்கிறாரு. போலீஸ் துறையில இருந்து வேண்டான்ட்டு பொது வாழ்க்கைக்கு வராரு. திடீர்னு முடிவெடுக்கிறாரு. இன்னைக்கு போய் யூடியூப்ல பாருங்க, நான் சொன்னது பொய்னா நான் அட்ரஸும் கொடுத்துட்டு போறேன், சட்டையை கொடுத்து தூக்குங்க. ஒரு பிரிவு உபச்சார விழா நடக்குது. மேடையில உட்கார்ந்து இருக்காரு, தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. அவருக்கு பிடிச்சது முதல்ல ஒரு கான்ஸ்டபிளா. அந்த கான்ஸ்டபிள பேச சொல்றாங்க. 45 நிமிஷம் அந்த ஆள் பேசுறா சார் கான்ஸ்டபிள். பொதுவா காவல்துறையில டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் மதிக்க மாட்டாரு, இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ மதிக்க மாட்டாரு, எஸ்ஐ கான்ஸ்டபிள மதிக்க மாட்டாரு. ஆனா எஸ்பி ஆன பிறகும் எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மனித நேயத்தை மதிச்ச முதல் மனிதன் அண்ணாமலை. பேசிக்கிட்டே இருக்காரு, தாரதாரியா தண்ணி வருது கண்ல இருந்து. அந்த மனுஷன் ஓடி வந்து வாட்டர் பாட்டில் உடைச்சு தண்ணி கொடுக்கிறான். எல்லாரும் கை தட்டுறாங்க. இப்ப கூட நீங்க எல்லாம் கைதான் தட்டுறீங்க. கான்ஸ்டபிளுக்கும் கண்ணீர் வந்தா நாக்கு வரண்டா தண்ணி வேணும்னு ஈர இதயத்தோட இருக்கிறான்ல, இந்த அண்ணாமலை தாண்டா நாட்டுக்கு வேணும்னு சொல்றாரு. முதல்ல நம்மளை எப்படி மழிக்க செய்தான்னா, நம்ம மொழியை பாதுகாக்கிறாங்க, தமிழை உயிரா நேசிக்கிறாங்க, இதெல்லாம் பேசினாங்க. நான் இப்ப எவிடன்ஸோட பேசுறேன். நேற்றுக்கு காலையில நடந்தது. ராஜவேல் சார், எவிடன்ஸோட பேசுறேன். தமிழ்நாட்டில் யாரெல்லாம் தமிழ் பேசினாங்கன்னு உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் எத்தனை எம்பி மறந்துடக்கூடாது ஸ்கூல் நடத்துறாங்கன்னு தெரியும். எத்தனை மந்திரி காலேஜ் நடத்துறாங்கன்னு தெரியும். அங்க தமிழ் பேசினா ஃபைன்னு தெரியும். தமிழ் பேசினா மறந்துடாதீங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம்ல கூட தமிழ் கிடையாது. நேற்றுக்கு ஒரு பெண்மணி மேடைக்கு போறா.
மறந்துடாதீங்க, பாரத பிரதமருடைய காலை தொட்டு கும்பிடுறா அந்த பெண்மணி. அவ பேரு கீர்த்திகா கோவிந்தசாமி. கீர்த்திகா கோவிந்தசாமி எவிடன்ஸோட வந்திருக்கேன். ஏன்னா தினமலர் எழுதினா ஐயர் பத்திரிகைன்றுவான், இது தி இந்து எழுதி இருக்கு. இல்ல சொல்லணும்ல, உண்மைல்ல. இவர் போய் மேடையில மோடி காலை கும்பிடுறாங்க. மோடி சார் 3 தடவை இந்த பெண் காலை கும்பிடுறாரு. அடுத்த வார்த்தை சொல்றாரு, அம்மா கும்பிடுறது நம்ம பாரம்பரியமா இருந்தாலும் நீ கும்பிடக்கூடாது. ஏன் சார்? வீடியோ இருக்கு, போய் பாருங்க, சர்ச் பண்ணுங்க. ஏன் சார்? பாடுறவங்க, பேசுறவங்க, கதா காலட்சேபம் பண்றவங்க, ஓவியம் வரைகிறவங்க கலைவாணிக்கு சமம். ஒரு சரஸ்வதிய காலில் விழக்கூடாது. அடுத்த வார்த்தை அவர் அந்தம்மா அடிக்குது. யாரு? கீர்த்திகா கோவிந்தசாமி. ஒரு மகான் காலில் ஒரு மகள் விழுந்த மாதிரி நினைச்சுக்கங்க. சரிம்மா, கதை சொல்லி நீ காசு சம்பாதிச்சிருக்க மாட்ட, அவ பெயரை சம்பாதிச்சிருப்ப. இருந்தாலும் உன் தன்னலத்தை விட்டுறாத, பேசுமா, மைக்க பிடிச்சு கொஞ்சம் பேசுமா. அடுத்த வார்த்தை அந்த பெண்மணி சொல்றாங்க, மோடிஜி மன்னிச்சுக்கங்க, எனக்கு ஹிந்தியில பேச வராது, ஆங்கிலம் சரளமா வராது. மோடிஜி நிறுத்துமா, உனக்கு தெரிஞ்ச நீ கதை சொல்ற தமிழ்ல பேசுமா, தமிழ்ல பேசு. ஏன்னா எனக்கு பிடிச்ச லாங்குவேஜ் தமிழ். நான் ஐநா சபையில போனாலும் திருக்குறள் சொல்லுவேன், பல்லடம் கூட்டத்துக்கு வந்தாலும் தமிழ் பேசுவேன். மறந்துடாதீங்க, அவர் பாரதியார் பாட்டோ திருக்குறளோ. நான் போன மாசம் மலேசியா போயிருந்தேன். எனக்கு முன்னாடி திராவிடத்தை சேர்ந்த ஒரு PhD வாங்கின பேராசிரியர் திருக்குறள் மாநாட்டில் பேசுறான். திருக்குறள் 1330 குறள், 133 அதிகாரம், அதிகாரத்திற்கு 10 குறள், அல்ல அல்ல வரும் அறப்பொருள் இன்பம் உண்டு, சண்டால பாவி 1 மணி நேரம் ஒரு குறள் கூட சொல்லாம பேசுறான். அப்புறம் நான் போனேன் சார். நான் சொன்னேன், இல்லையா திருக்குறள்ல தொட்டனை தூரு மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரு அறிவு, கிணத்துல தோண்ட தோண்ட தண்ணி வர்ற மாதிரி படிக்க படிக்க அறிவு வரும். ஏன் வரும்? கற்க கசடரை கற்பவை கற்றபை நிற்க அதற்கு தக. படிக்கிறது முக்கியம் இல்ல, படிச்சபடி நிக்கணும். மறந்துடாதீங்க, படிச்ச ஆடிட்டர் தான் இந்த தேசத்துக்கு ஓடி உழைக்கிறான். படிச்சு மறந்துடாதீங்க, நம்முடைய வாழ்க்கையை சொல்லக்கூடிய செல்லிதான் இன்னைக்கு தேசத்துக்காக நேரத்தை விட்டுட்டு, காசை விட்டுட்டு, குடும்பத்தை விட்டுட்டு, போட்ட சாதனையை கூட போடக்கூடாது, வந்ததுக்கு அப்புறம் போடுறாங்கிறான இந்த ஒழுக்கை படிச்சவன் தான் பார்க்க முடியும். சரி, இந்த இப்போ ஒரு பையன் தண்ணி கொண்டு வந்து வச்சாங்க, அதுக்கு குரல் உண்டா? அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார், அன்புடையார் என்பும் உரியர்களுக்கு. இப்ப நான் பேசுறேன், சகோதரிக்கு பிடிக்கல, என்ன குரல் சொல்லலாம்? போயிட்டு வருவீங்கல்ல. திமுக காரன் புள்ள படிக்கிறான், குழந்தை வளர்ப்பது எப்படின்னு. ஏன்டான்னு கேட்டேன், எதுபடி எங்க அப்பா வளர்க்கிறான்னு நான் செக் பண்றேங்கிறான். இல்ல சிரிக்கிறதுக்கு சொல்லல, இன்னைக்கு நம்ம புள்ள நம்மளோட அறிவா இருக்கான் சார். 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் அப்பாவை பார்த்து கேட்கிறான், ஏன் பையன் நீ பெத்தேங்கிறான். அவன் என்ன சொல்ல முடியும்? தெரியாம நடந்துருச்சு, உள்ள போமாங்கிறான். இன்னைக்கு குழந்தை எப்படி வளர்க்கிறோம்? உண்மையா சொல்லுங்க. இந்த மாதிரி பள்ளிக்கூடத்துல சேர்த்துட்டு நாங்க படிக்கும் போது ஒழுக்கம் இருந்தது, நன்னறி இருந்தது. இன்னைக்கு உலக மேப்பை போட்டா அவனுக்கு ரஷ்யா சொல்ல தெரியுது, சீனா சொல்ல தெரியுது, இலங்கை சொல்ல தெரியுது. ஆனா பள்ளிக்கூடம் விட்டா வீட்டுக்கு வர தெரியல. குழந்தைய போட்டு அடிக்கிறான். ஏன் சார் அடிக்கிறீங்கன்னு 8th ஃபிளாட்ல இருந்து ஓடி வந்து கேட்கிறான். சும்மா இருங்க சார், 30,000 ரூபாய் கொடுத்து ஸ்கூல்ல சேர்த்தேன், மாசம் 3000 ரூபாய் கட்டுறேன். 2 வருஷம் ஜூம்லயே படிச்சான் கோவிட்ல. 3வது வருஷம் சன்னுக்கு 3க்கு வித்தியாசம் தெரியல, சன்னுக்கு 3க்கு வித்தியாசம் தெரியல. அதுக்கு அவன் சொன்னான், லூசு பையல, அவனுக்கு அது சன்னுக்கு 3க்கு வித்தியாசம் தெரியல, உனக்கு ஓ சன்னது ஏன் சன்னதுன்னு தெரியல கூட அப்படிக்கலாம். மறந்துடாதீங்க, நம்ம பிள்ளைங்களை படிக்க விடாம செய்யறாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு கல்வி, பிறமொழி கல்வி இருந்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும். என்கிட்ட கேட்டாங்க பல நண்பர்கள், இப்படி பேசி பேசியே சாக போறியன்னு. நான் ஒன்னே ஒண்ணுதான் சொன்னேன், இந்த தமிழ்நாட்டுக்காக பேசி பேசி செத்தாரு ஜீவா. ஆனா இன்னைக்கு கம்யூனிஸ்ட்கார கோடி கோடியா வச்சிருக்காண்டா. ஜீவாவுடைய பேர் வரலாறுல இருக்கு.
நாளைக்கு நானே இந்த மண்ணை விட்டு போனாலும் இந்த மனிதன் மான உள்ள ஒரு மனிதருக்காக கூவி செத்தான் தான் சொல்லுவான். கூவி செத்தான் தான் சொல்லுவான். மறந்துடாதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு உணர்ச்சி கலப்படத்துக்கு சொல்லல. ஓட்டு பெட்டியில போய் குப்பரப்படுத்திட்டு வரக்கூடாது. குத்து குத்துன்னு குத்தணும். தாமரை மலர்ந்தே தீரும்னு எங்க தமிழிசை அக்கா சொன்னாங்கல்ல. 39 இடத்துலயும் நீங்க செய்யறதுதான் அண்ணாமலைக்கு செய்யற மரியாதை, அவர் உழைப்புக்கு செய்யற மரியாதை, செல்லிக்கு செய்யற மரியாதை, மோடிக்கு செய்த நன்றி கடன். சார் விட்டுருங்க சார். நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். முர்முன்னு ஒரு அம்மாவை பாராளுமன்ற கட்டடத்துக்கு துறக்க கூப்பிடலன்னு பேசுனீங்கல்ல. முர்முவுக்கு எதிர்த்து ஏன் ஜனாதிபதி தேர்தலில் ஓட்டு போட்டீங்க? ஏன்னா ஒரு ஆதி திராவிட பழங்குடியின மலையை வாழ் மக்கள் நாட்டினுடைய முதன்மை இடத்துக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிற இயக்கம் தான் திராவிட இயக்கம். நான் சேலஞ்ச் பண்றேன். செல்லி சாருடைய இந்த கூட்டத்திலிருந்து என்னைக்காவது திராவிட கட்சிகளுக்கு தைரியம் இருந்தா, திராணி இருந்தா, நெஞ்சில நெஞ்சுரம் இருந்தா, உங்க இயக்கத்துக்கு தலைவரா ஒரு ஆதி திராவிடரை, ஒரு பழங்குடியினரை, ஒரு மலைவாழ் மக்களை கொண்டு வர பார்க்கலாம். அப்ப நீங்க கேட்கலாம், நீங்க செஞ்சீங்களான்னு. மறந்துடாதீங்க. எல் முருகன் அண்ணன் பேசும் போதெல்லாம் சொல்லுவாரு, ஒரு கிராமத்துல சாதாரண குடும்பத்துல பிறந்த என்ன ஒரு பெரிய கட்சிக்கு மாநில தலைவர் பொறுப்பு கொடுத்தது மோடிஜி, அமித்ஷாஜி. மறந்துடாதீங்க, மத்திய அமைச்சர் ஆக்கியது மோடிஜி, அமித்ஷாஜி. இதை விட எங்க இனத்துக்கு எவரும் செய்ய மாட்டான்னு சொன்னது. அப்ப நீங்க ஓட்டு பெட்டிக்கு போகும் போது ஆதி திராவிட பழங்குடியின மக்கள் யோசிக்கணும். பேசி பேசி நம்மளுக்கு எடுத்தாங்களே, ஓடாத தண்டவாளத்துல தலை வச்சு படுக்க வச்சாங்களே, தீ குளிக்க வச்சாங்களே, அவங்க மட்டும் கோடியில இருக்காங்களே. நீங்க எதுக்காகவும் வேண்டாம் சார். பார்த்தசாரதி கோவிலுக்கு போறீங்கல்ல, நீங்க பெண்கள் விளக்கு பூஜை எப்படி பண்ணுவீங்க எங்களுக்கு தெரியும். நான் பார்த்திருக்கேன். கபாலி கோவிலுக்கு பிரதோஷத்துக்கு போவோம். ஒரு மாமியை நான் பார்க்கிறேன். நமச்சிவாய் வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என்று 3 மாசமா அப்படியே சொன்னா. மாமி சாமி இங்க இருக்குன்னு, மாமா வாங்கி கொடுத்த செருப்பு அங்கதான் இருக்குன்னா. அதுக்கு பக்கத்து மாமி சொன்னா அது தெரிஞ்சுதான் நான் பையில போட்டு கையிலேயே எடுத்துட்டு வந்துட்டேன். பார்த்தசாரதி கோவில் போறோம். பட்டாச்சாரியார் கேட்பாரு குளம் என்ன கோத்திரம் என்னன்னு. பக்கத்துல ஒய்ஃபை கேட்போம். அங்க இங்கேயும் நடுங்குவோம். விளக்கு பூஜை எப்படி நடக்கும்? பெண்கள் கோச்சுக்காதீங்க, என் வீட்லயும் நடக்கும். பெரிய ஜமக்காலம், பட்டு புடவை, கை நிறைய நகைய வெளியில போட்டுட்டு அங்கிருந்து சிவாச்சாரியார் சொல்வார், சிவாய நம, சிவசக்திய நம, இச்சா. ஏண்டி அலமேலு, உனக்கு தெரியுமோ போன தடவை 700 ரூபாய் கொடுத்தோம், லட்டு பெருசா கொடுத்தான். இப்ப ஐயர் குடிமி மாதிரி இத்தனை உண்டு இருக்கு. சிவாய நம, சிவசக்திய நம, இச்சா சக்திய நம. ஏண்டி டிஃபன் பாக்ஸ் சில்வர்ல கொடுத்தான், இந்த தடவை வெடியா மூஞ்சிக்கார பிளாஸ்டிக்ல கொடுத்திருக்கான். எங்க கோவிலுக்குள்ள நம்ம மனசு அலைபாயும். அதுக்கு மேல இந்த சுகீசிவம். அவர் திருவிக்காவா, சுபவி பெரியாராம், அவர் விவேகானந்தராம். எந்த நம்ம சட்ட மாமேதை பெரிய அறிவாளி நம்மால் இருக்காப்ல. பால் கனகராஜ் கேட்டாப்ல, தம்பி இந்த சுகீசிவம் ரொம்ப கூவுறாப்லையே, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில போய் மதம் பத்தி பேசியிருக்காப்லையே, அரசு விழா புத்தக கண்காட்சியில போய் இன உணர்வை தூண்டுற மாதிரி பேசுறாப்லையே, கேச போட்டுருவோமான்னாப்ல. நான் சொன்னேன், அண்ணே உங்க தகுதிக்கு அணகுண்டாவை அடிக்கலாம், இல்ல ஒரு கட்டு வீரியன் அடிக்கலாம், செத்த பாம்பை நம்ம அடிக்க கூடாதுன்னு தயவு செய்து விட்டுருங்கன்னு. 50 வருஷமா யார் காசு கொடுத்து உன்னை உருவாக்கினாங்களோ குலதெய்வ வழிபாடு கூடாதுங்கிறாரு. பழனி கோவிலை பத்தி பேசுறாரு, மகாபெரியவரை பத்தி பேசுறாரு. என்னைக்காவது மோடி, மறந்துடாதீங்க, இஸ்லாமியர்களுடைய அந்த கஞ்சி குடிக்க விழாக்கு போகும்போது என் டிரைவர் இஸ்லாமியர், சத்தியம், நான் அட்லாண்டால 10 நாள் இருந்த வீடு கிறிஸ்டின் வீடு. நான் பட்டை போட்டுக்கிட்டேன், அவங்க ஜபம் பண்ணாங்க. சத்தியம் யூடியூப்ல இருக்கு, பொய் சொல்லல. பாராளுமன்ற கட்டடத்துக்கு கொண்டு போறாங்க செங்கோல். நினைச்சு பாருங்க சார், இங்க மடாதிபதிகளை சேர்த்துட முடியுமா? சைவம் வைணவனை ஏத்துக்க மாட்டான், வைணவன் சைவத்தை ஏத்துக்க மாட்டான். அதுலயே அஸ்திர சாஸ்திரம் பிரயோஜனம். இவன் வடமா தின்மா 36 மடாதிபதிகளை நிக்க வச்சு நெடுஞ்சாங்கடையா விழுந்தாரு சார். அடுத்த வார்த்தை மறந்துடாதீங்க, அதுல ஒரு சாமியார் கூட கையிலேருந்து விபூதி எடுத்து வாயிலேருந்து லிங்கம் எடுத்து பயில் எடுக்க முடியாத சாமியார் இல்ல.
ஒழுக்கமான அறம் சார்ந்த சாமியார்கள். நெடுஞ்சாங்கடையா விழுந்தாரு, மறந்துடாதீங்க. என்னைக்காவது நம்ம சட்டசபையில தேவாரம் ஒழிச்சிருக்கோம், திருவாசகம் ஒழிச்சிருக்கும். என் தமிழ பாராளுமன்ற கட்டடத்துல ஒழிக்க வைத்த ஒரே பெருமை மோடிக்கு தான் உண்டு. இதெல்லாம் ஓட்டு போடும் போது வேணும், ஓட்டு போடும் போது வேணும். இப்ப தேர்தல் நேரம் தான் புறப்பட்டு வந்தேன். இப்ப மீண்டும் சொல்றேன், அப்படி எழுதியிருக்காங்க. ஏன் மோடி தியாகம், சுயநலம் இல்லாதவர், தேசாபிமானம், எளிமை, அடக்கம், குடும்ப அரசியல் கிடையாது, தனக்கு பின் வாரிசை கொண்டு வரவில்லை, லஞ்சம் ஊழல் கிடையாது, தனி மனித வாழ்விலும் பொது வாழ்விலும் ஒழுக்கம் மிக்கவர், தூய்மையும் தொண்டும் இருப்பதால் உலக மக்கள் பார்வையில் 84% இந்தியாவில் 93% பெற்ற ஒரே தலைவர் மோடி. கோவிலுக்கு போறீங்களா? பிஜேபி ஒண்ணு சொல்லுங்க, கோவில் சொத்து கோவிலுக்கே இருக்கணும், கோவில் நல்லா இருக்கணும், குடும்பத்துக்கு அர்ச்சனை பண்ணக்கூடாது, தேசம் நல்லா இருக்கணும்னா பிஜேபிக்கு போடுங்கன்னு சொல்லுங்க. ஸ்கூலுக்கு போறீங்களா? சொல்லுங்க பிள்ளைங்கள்ட்ட, இந்த பிள்ளைங்க எல்லா லாங்குவேஜும் படிக்கணும், என் பிள்ளை ஒரு சுந்தர் பிச்சை மாதிரி, என் பிள்ளை உள்ள ஒரு இந்திரா லூயி மாதிரி, என் பிள்ளைங்க ஒரு அப்துல் கலாம் மாதிரி வரணும்னா மோடிக்கு போடுங்கன்னு சொல்லுங்க. எதுவும் வேண்டாம். தாசில்தார் ஆபீஸ் போறீங்களா? என் அப்பா செத்த வாரிசு சர்டிபிகேட் வாங்குறதுக்கு லஞ்சம் இருக்கக்கூடாதுன்னா மோடிக்கு போடுங்கன்னு சொல்லுங்க. பட்டா டிரான்ஸ்பர் பண்ணணுமா, இந்த நாட்டுல ஒழுக்கம் இருக்கணும்னா அண்ணாமலையை கொண்டு வாங்கன்னு சொல்லுங்க. சிங்கத்தை டிவியில பார்த்திருப்பீங்க, சீரியல்ல பார்த்திருப்பீங்க, சினிமால பார்த்திருப்பீங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு சிங்கம் புறப்பட்டாண்டா, அதனால அண்ணாமலை வெட்டு செய்வான், வெட்டு செய்வாப்ல. நான் இன்னைக்கு சொல்றேன், ஒவ்வொரு நாளும் வாட்ஸ்அப்ல பேசுவாரு இரவுல, தம்பி நம்ம ஏதாவது ஒண்ணு. இன்னொன்னு சொல்றேன், அண்ணாமலையை நீங்க தூக்கி எறிஞ்சாலும் ஆடு வித்தாது பொழைச்சுப்பாரு, உங்களை மாதிரி கொள்ளையடிக்க மாட்டாரு. நெஞ்சு எரியுது. நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்கன்னு. நீங்க தண்ணி குடிங்கன்னு. நம்ம என்ன கச்சத்தீவு காரவாத்தமா, இல்ல காவேரியை விட்டு கொடுத்தமா, இல்ல முல்லை பெரியார விட்டு கொடுத்தமா, இல்ல மணல் கொள்ள அடிச்சமா? இதுல ஒரு மந்திரி ஓசி ஓசி அப்படின்னாரு. நீதியரசர் சந்திரா சொட்டு சொன்னாரு, தமிழ்நாட்டுல ஒரு நீதியரசர் இருக்காரா, அவர் தான் இறைவனுக்கு சமமானவர், தூக்கி வைடா உள்ளாரு. இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரே ஒரு நிமிஷம், என்னுடைய அருமை சகோதரர், நீங்க சத்தியம் சொல்றேன், பெருமாள் ஆணையா சொல்றேன், இந்த புலவன் வாக்கு பொய்க்கும். தமிழ்நாட்டுல மத்திய சென்னையில 3 சென்னையை விட அதிக வாக்கு வித்தியாசத்துல ஜெயிப்பீங்க. பத்தாது. ஆனா இப்பயும் சொல்றேன், உங்களுக்கு மத்திய மந்திரி பதவியும் உண்டு. ஆனா நீங்க திருச்சி சிவா மாதிரி வெளியில வந்து தமிழ் படிங்கன்னு சொல்லிட்டு உள்ள போய் அவாலெல்லாம் பார்க்கும்போது இன்னி பேசக்கூடாது. உண்மையா இருக்கணும், ஒழுக்கத்தோட இருக்கணும், அறத்தோட இருக்கணும், பண்போட இருக்கணும். இல்லைன்னா அண்ணாமலை பிடிச்சு தூக்கிடுவாரு. சார், இந்த மாதிரி தம்பிமார்கள், அவருடைய பண்பாடுடைய குடும்பத்தினுடைய பின்னணி தெரியுமா? அவர் அரசியலுக்கு வந்து தேய்ந்து போகணும்னு அவசியம் இல்லை. இந்த தேசத்தை எவன் தான் மாத்துறது? ஒரு வாஞ்சிநாதனும் கொடிகாத்த குமரனும் பார்த்த வேலைய இன்னைக்கு பார்க்கறதுக்கு தான் அண்ணாமலை புறப்பட்டு இருக்காரு. மறந்துடாதீங்க. சரி, இப்ப பாரு, என் ஆயுசுல ஒரு கட்சி கூட்டத்துல சேர் இல்லாம நிக்கிறது, அதுவும் பிரியாணி இல்லாம, குவாட்டர் இல்லாம, சாப்பாடு இல்லாம, பணம் கொடுக்காம, இதுக்கே செல்லிக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமியா? இதான் சிறப்பு சார். இதுதான் அறிவார்ந்த கூட்டம். ஆடிட்டர் நினைச்சா தமிழ்நாட்டையே மாத்துவார்னு எங்களுக்கு தெரியும். இல்ல நான் சொல்ற ஆடிட்டர், இவரை சொல்றேன், உண்மையா சொல்றேன். நான் பயப்படாம மேடையில சொல்றேன். நம்ம துக்ல குருமூர்த்தி சார்ட்ட சொல்லும் போதுலாம் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவாரு, டே பேசுறா, தைரியமா பேசுறா, உன்னைய பாதுகாக்க நாங்க இருக்கோம் தான் பாரு.
இத்தனை பேர் நீங்க சாமி கும்பிட போது எனக்காக வேண்டிக்க மாட்டீங்க? ஒரே ஒரு வார்த்தை கேட்டாரு செல்லி சாரு. இந்த 2வது வரிசையில ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு. அவர் ஏன்டா காலில் விழுந்த, உனக்கு பாட சொன்ன வாதியாரான்னு வெங்கடேஷ் கேட்டாரு. எனக்கு கூட பிறக்காத அண்ணன் சார்னு. பொதுவா பிராமணர்கள் அடுத்தவங்க காலில் விட மாட்டாங்களேன்னாரு. நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எவன் காலையும் நான் விழுவேன் சார். சத்தியம். அவர் கேட்டது உண்மை, மனசாட்சிக்கு தெரியும். சரி, இப்ப விஷயத்துக்கு வர. செங்கோல் வச்சாச்சு, மடாதிபதி காலில் எல்லாம் விழுந்துட்டாரு. அப்படி நடந்து போறாரு சார். இதே பார்த்தசாரதி கோவில், இதே மயிலாப்பூர் கோவில்ல மறந்துடாதீங்க, மங்கள வாத்தியம் முழங்கும் சாமி புறப்பாடுக்கு. அப்ப ஒருத்தர் நாயினம் வாசிக்கிறாரு சார், உயிரை கொடுத்து. அப்படி போன மோடி பின்னாடி திரும்பி வராரு. 10 நிமிஷம் அவருடைய வாசிப்பை கேட்டு 10 தடவை தலை குனிகிறாரு. அவர் அதை பத்தி கவலையே படல, கம்பீரமா வாயினத்தை வாசிச்சுட்டாரு. மறுநாள் அவங்களுக்கு ஒரு டீ பார்ட்டி நடக்குது. அவரை கிட்டக்க போயிட்டு ஷூவை கலட்டி போயிட்டு, நான் பிரதமரா இருந்தா கூட உன் வித்வத்துக்கு மரியாதை கொடுக்கணும்னு நாயினத்திலேருந்து கையெடுக்கல பாரு, நீ தான் உண்மையான இந்த தேசத்துக்கான கலைஞர். கலைஞர் கலைஞர் அசந்து போயிட்டேன். அவர் எழுதுறாரு சார், இந்த மாதிரி ஒரு இத்தனை வருஷமா நான் கபாலி கோவில்ல வாசிச்சேன், ஆனா கபாலி ஒரு சாமி ரூபத்துல நான் பாக்குறேன்னு எழுதுறாரு சார். அடுத்து நம்ம அண்ணன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாரு. தமிழ்நாடு கஞ்சாவாயிருச்சு, அபிநாயிடுச்சு, ஹெரோயின் வைக்கிறாங்க, ஸ்கூல் குழந்தைங்க எல்லாம் பாதிக்கப்படுறாங்க, தண்ணி போடுறாங்க. எங்க பாரதியார் தான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? பாருக்குள்ளே இப்ப பாருக்குள்ளே நல்ல நாடு. ஒரு காலத்துல சார் அரசாங்கம் ஸ்கூல் காலேஜ் நடத்துவான், தனியார் சாராய கடை நடத்துவான். இப்ப தனியார் எல்லாம் ஸ்கூல் காலேஜ் நடத்துறான், தமிழ்நாடு அரசாங்கம் சாராய கடை நடத்துது. சார் உங்களுக்கு பிரச்சனை இல்ல, என்னை மாதிரி ஒரு நாள் ஒரு ஊரு ஒரு சோறுன்னு போறவன் கதையை கேட்டா கண்ணீர் வருமாமா. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தூத்துக்குடிக்கு தெரியாம ஒத்துக்கிட்டேன். மறந்துடாதீங்க, தூத்துக்குடி மட்டும் சென்னையில இருந்து போனோம்னா பிளைட் கிடையாது. 5:30 மணிக்கு மேல ரன்வேல லைட்டு கிடையாது, பிளைட் கிடையாது. ஆனா 39 எம்பி அம்சம். நான் மீண்டும் சொல்றேன், நீங்க எம்பி ஆனோன முதல்ல செய்ய வேண்டியது தூத்துக்குடி ரன்வேக்கு லைட் போடுங்க. வச்சிருவோம் அப்ளிகேஷனை, கையை தட்டி வைங்க. சார் மக்கள் நினைச்சா நடக்கும் சார். நான் பேசிட்டேன் 7 to 8, 8:20க்கு பேர் சிட்டி. என் டிரைவர் சொல்றாரு, நாங்க கொண்டு போய் விட்டுருவோம், நாங்க கொண்டு போய் விட்டுருவோம். எனக்கு காலைல 8 மணிக்கு கூட்டம் ஒரு கல்லூரியில. வேகமா வந்து என் டிரைவர் சொன்னாரு, ட்ரெயின் போயிடுச்சு. இப்ப தெரியுதா தமிழன்? நான் ட்ரெயின் விட்டதுக்கே அவன் சிரிக்கிறான்னா 70 வருஷம் நம்ம நாட்டை விட்டுருக்கோம். அவன் சொன்னா ரூம்ல படுத்துக்கங்க சார், காலைல பிளைட்டுக்கு போலாம்னா. ஆனா என்னைய பத்தி அவனுக்கு தெரியாது. நான் அடுத்தவன் செலவிலேயே ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறவன், அது என்னை பார்த்தாலே தெரியும். செல்வி சார் மாதிரி ஒரு செட்டியார் தான் ஏற்பாடு. இந்த பஜனையே வச்சுக்காத, ஒரு ஆம்னி பஸ்ல டிக்கெட் எடுத்துருந்தேன். ஆம்னி பஸ் உங்களுக்கு ஒரு தடவையாவது டிராவல் பண்ணுங்க, பிளைட் மாதிரியே இருக்கும். கண்ணாடி க்ளோஸ் பண்ணி, ஸ்கிரீன் வச்சு, போர்வை கொடுத்து, வாட்டர் பாட்டில் கொடுத்து, மார்ச்சரி மாதிரியே இருக்கும். படுக்கவும் முடியாது, நிமித்தவும் முடியாது. 9:30 மணிக்கு எடுத்துட்டாங்க. 4100 ரூபாய் டிக்கெட்டு. அடுத்தவங்க காசு தானே. நீங்க நம்ப மாட்டீங்க சார், என் பக்கத்துல ஒரு 70 வயசு பெரியவர், நீங்க மணிகண்டன் தானே, உங்க பேச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னாரு. சரி மெட்ராஸ் வரைக்கும் பேச்சு துணையாச்சேன்னு பேசாம இருந்தேன். திருப்பி 5 நிமிஷம் கழிச்சு, நீங்க மணிகண்டன் தானே, டிவில என்ன பேசுவீங்கல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும்னாரு. ஐயா என்னடா 7:30 கூட்டுறான்னு நினைச்சேன். திருப்பி 5 நிமிஷம் கழிச்சு, நீங்க மணிகண்டன் உன் ஊர் பாண்டிச்சேரியான்னு கேட்டேன். ஏன்னா அவன் தான் ராத்திரி 9:30க்கு மேல பேசுனதே பேசுவான். அவன் சொன்னா இல்ல இல்ல, நான் கோபாலபுரம் பக்கத்துல குடியிருக்கேன்னா. சரி ரொம்ப சந்தோஷமா போச்சு. என்னப்பான்னு, எனக்கு கொஞ்சம் டிராவல்னா கொஞ்சம் தர கிருகிருன்னு சுத்தும், கொஞ்சம் சாப்பிட்டுருக்கேன்னா. அவன் வாய் அவன் குடிக்கலாம், தப்பு இல்லை. அடுத்த வார்த்தை சொன்னான், எனக்கு கொஞ்சம் வாந்தி வரும்தான். சத்தியம் நடந்தது. ஆம்னி பஸ்ல ஒரு நல்ல பழக்கம் உண்டு, சாவியை போட்டு எடுக்கிற மாதிரியே 20 நிமிஷம் விடியே வச்சிருப்பாங்க.
9:50 என் பக்கத்துல இருந்து அவன் வாந்தி எடுக்கிற மாதிரி அப்படின்னா 9:50 அவன் வாயை பார்த்தேன். 10:30 மணி திருநெல்வேலி அப்படிதான் எடுக்கல. 12:30 மணி திண்டுக்கல், நம்ம சீமான் அண்ணன் சொல்ற மாதிரி வாய்ப்பில்லை ராஜா நடக்கல. 3:30 மணி ஸ்ரீரங்கம் ரெங்கா அப்படின்னா எடுக்கல. 5:30 மணி மேல்மருவத்தூர் வாய்ப்பு இல்ல. 8:10 குரோம்பேட்டையில அப்படின்னா வரல. நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த கேரி பேக்கை மடிச்சு ஜிப்பாக்குள்ள வச்சுட்டு இறங்கிட்டான். நான் ராத்திரி 9:40 அவன் வாயை பார்க்க ஆரம்பிச்சேன். காலைல 8:00 வரைக்கும் அவன் எப்ப வாந்தி எடுப்பான்னு நான் வாயவே பார்த்திருக்கேன். உங்களுக்கு என்ன நோகாம சிரிப்பீங்க? நான் தான் அடுத்த வாயை பார்த்திருக்கேன். இதுக்கு தானே எங்க அம்மா அப்பா என்னை பெற்றிருக்காங்க. அவர் சொன்னாரே, 500 ரூபாய்க்கு வேலை பார்க்கிறவன் 400 ரூபாய டாஸ்மாக்ல கொடுத்துட்டு வந்தா அந்த குடும்பம் எப்படி படிக்கும்? அவன் எப்படி வேலைக்கு போவா? நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இந்த பெண்கள் ஆண்கள் உங்க காலில் விழுந்து சொல்றேன், காமராஜரை இவங்களால கொண்டு வர முடியாது, ஜீவாவை கொண்டு வர முடியாது, எங்கள் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை மீண்டும் கொண்டு வர முடியாது, அண்ணல் அம்பேத்கர் கண்ட சமத்துவத்தை கொண்டு வர முடியாது. இவங்க நினைச்ச இந்தியாவை உருவாக்குறதுக்கு ஒருத்தராக முடியும்னா அவர் தான் மோடிஜி. மறந்துடாதீங்க. இப்ப ஒன்னே ஒண்ணு கேட்டு முடிக்கிறேன். உண்மையிலுமே மோடி என்ன செஞ்சார் தமிழ்நாட்டுல இன்னி வரைக்கும் இருக்கிறது? அண்ணன் உங்களுக்கு சேர்த்துனேன், ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புலி சார். திருப்பி சொல்றேன், அம்மா ஒரு நிமிஷம் நீ எந்திரிச்சு நின்றா சும்மா நின்றா. அந்த சகோதரிக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க, அந்த பொண்ணுக்கு. பத்தாது சார், இவங்க ஒண்ணு சேட்டலைட் சேனல் நடத்தல, கோடி கோடியா விளம்பரம் வரல. 20 படிச்ச இளைஞர்கள் தன்னை அர்ப்பணம் பண்ணிட்டு வேலை செய்யறாங்க. பேசு தமிழா பேசல. இந்த இடத்துல இருந்து இன்னொன்னு சொல்றேன், தமிழ்நாட்டுக்கு ஜோசாருக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய பத்திரிகையாளர் கிடைச்சிருக்காருன்னா அதுதான் பாண்டே. ஒழுக்கம், நேர்மை, சாணக்கியா. ஒருத்தன் இல்லாத போது பெருமைப்படுத்தணும். அவரெல்லாம் ஒரு சேனல்ல போனா சிஇஓ போஸ்ட் 7 லட்சம் 8 லட்சம் சம்பாதிக்கலாம். நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு கல்லூரிக்கு போனா ₹1,00,000 எனக்கு பேச்சு, ஒரு ஸ்கூலுக்கு போனா ₹50,000 பேச்சு. ஆனா இப்ப ஆடிட்டர் கூப்பிட்டீங்க, நான் வந்தேன், காசு வாங்க மாட்டேன்னு. ஆனா ஆடிட்டரை பத்தி உங்களுக்கு தெரியாது. நல்லா பேசினா போட்டிருக்க செயினை கலட்டி போடுவாப்புல. அவர் சொல்றாரு, இன்னுமா மகனை இவனை கூட்டத்துக்கே கூப்பிடாது சார். இப்படி பாருங்க, 37 மருத்துவக் கல்லூரி கடந்த 10 வருஷத்துல, மறந்துடாதீங்க, தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. அதுல 2019 11 மருத்துவக் கல்லூரி கொடுத்த மனிதர் மோடிஜி. 2145 கோடி ஒதுக்கி இருக்காங்க. 1700 மாணவர்கள் படிக்கிறாங்க. இந்த ராசான்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவரை பேசுறதே நான் அசிங்கம்னு நினைக்கிறேன். அவருக்கெல்லாம் பதில் யாருன்னா நீங்க போய் பார்லிமெண்ட்ல கொடுக்கணும். இல்லையா, நான் ஒன்னே ஒண்ணு ப. சிதம்பரத்துக்கு கேட்கிறேன், நீங்க எல்லாம் மத்திய மந்திரியா இருந்து தமிழ்நாட்டுக்கு என்ன சார் செஞ்சீங்க? ராசாவை பத்தி பேசணும்னா எங்க அண்ணாமலை அண்ணன் போட்ட ஆடியோவை மட்டும் கேளுங்க. 3Gல என்ன பண்ணாரு, 4Gல என்ன பண்ணாரு, அப்படியே உடம்பு கொதிக்குது. எய்ம்ஸ் மருத்துவமனை இந்த செங்கலை எடுத்தாருல ஒரு தம்பி, அவருக்கு சொல்றேன், மறந்துடாதீங்க, பொய்யா பரப்புறீங்க. ராமநாதபுரத்துல டெம்பரவரி பில்டிங்ல எய்ம்ஸ் மருத்துவமனை நடக்குது, 50 ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. 2026 எய்ம்ஸ் மதுரையில் முடிக்கப்பட்டு திறப்பு விழாவிற்கு மோடி வருவார். ஒருவேளை மக்கள் நல்வாழ்வு துறையாக இவர் இருப்பார். அடுத்து சார், அண்ணாமலைக்கு எதுதான் சிறப்புன்னு நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். அண்ணாமலையை பத்தி 1000 பேர் 1000 பேசுறீங்கல்ல, மோடிக்காக உயிரை கொடுக்கக்கூடிய நான் சொல்றேன் சார், பல்லடம் கூட்டம் முடிஞ்சு அண்ணாமலை பேசிட்டு அப்படி உட்கார்ந்த போது அப்படி 3 தடவை தட்டி கொடுத்து அப்படின்னார்ல, ஒரு சிங்கம் இன்னொரு சிறுத்தை புலியை ரெடி பண்ணிருக்கு.
விடமாட்டான் தமிழ்நாட்டை, விடமாட்டான் விடமாட்டான். இந்த ரேஷன் அரிசி கொடுக்கறாங்கல்ல, 1 கிலோவுக்கு 3 ரூபாய் மத்திய சர்க்கார் தருது. இது தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கிற அரிசி இல்ல. ஜல்லிக்கட்டு நம்ம பாரம்பரிய விளையாட்டு, அதுக்கு தடை போட்டது காங்கிரஸ், துணை இருந்தது திமுக. ஒரே நாள்ல ஒரு டிபார்ட்மெண்ட்ல நம்மளால உதவி செய்ய முடியாது. இன்னைக்கு அரசு ஊழியர்களுக்கு முந்தைய பென்ஷன் கொடுக்கல, போராடுறான். செவிலியர்களுக்கு போராடுறாங்க, பஸ் டிரைவர் கண்டக்டர்கள் போராடுறாங்க, போலீஸ்காரங்க போராடுறாங்க. நேற்றுக்கு ஒரு டிஜிபிய பாலியல் வழக்குல போய் நம்ம தேடுறாங்க, அவரை கண்டுபிடிக்க முடியல காவல்துறையால. நீங்க மறந்துடாதீங்க, போலீஸ்காரங்க வணக்கத்துக்குரியவங்க, அவங்க டிராபிக்ல நின்று சிறு உபாதைகள் கூட கழிக்க முடியாது. இந்த தமிழ்நாடு அரசாங்கம் அரசு ஊழியருக்கு என்ன செஞ்சிருக்கு, ஆசிரியருக்கு என்ன செஞ்சிருக்கு, நர்ஸுக்கு என்ன செஞ்சிருக்கு? அவங்க எல்லாம் ஓட்டு போடும் போது யோசிப்பாங்கல்ல, போதுண்டா ஏமாத்தின கட்சிக்கு வேண்டாம், இந்த தேசாபிமானம் மிக்க அண்ணாமலைக்கும் மோடிக்கும் போடுவோன்னு டக்கு டக்குன்னு குத்துவான். இப்ப அடுத்து 4 துறையில ஒரே நாள்ல என்ஓசி வாங்கினது நிர்மலா சீதாராமன். அதுக்கு வழிவகுத்து தந்தது மரியாதைக்குரிய நம்முடைய அமித்ஷாஜி. அதுக்கு 4 டிபார்ட்மெண்ட்டுக்கும் போன்ல பேசி அப்ரூவல் வாங்கி கொடுத்து தமிழனாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு நடப்பதற்கு காரணம் மோடிஜி. அதனாலதான் பல்லடத்துல காளைய பரிசா கொடுத்தாங்க. அதுக்கு உதவி செய்தவர் ஓபிஎஸ், மறந்துடாதீங்க. சரி, அடுத்து வேலை வாய்ப்பு மறந்துடாதீங்க. தேர்வாணையத்துல எழுதுறாங்க, 10 வருஷமா மத்திய சர்க்கார் எக்ஸாம் கரெக்டா நடக்கிறது மோடி சர்க்கார்ல. இந்தியாவுக்கு 41 வந்தே பாரத் ரயில் கொடுத்தது மோடி, அதுல 5 ரயில் தமிழ்நாட்டுக்கு. விமான நிலையம் மேம்பட்டது, 11 கோடிக்கு டிஃபென்ஸ் அது புதுப்பிக்கப்பட்டது. இந்த வீடு கட்டும் திட்டம் பத்தி, ஜல்ஜீவன் குடிநீர் தண்ணி இல்லைன்னா கர்நாடகாத்துக்கு இன்னைக்கு தண்ணி கிடையாது. விரிவான காப்பீடு, மெட்ரோ ரயில் தமிழ்நாடு சர்க்கார் மட்டுமில்ல மத்திய சர்க்கார் 50% தராங்க. எல்லாம் சரி சார், திமுக என்ன செஞ்சாங்க? காவிரியை தாரை வார்த்தாங்க, முல்லை பெரியாருக்கு முட்டுக்கட்ட கச்சத்தீவை கொடுத்தது, மணல் கொள்ளை, அரசு ஊழியர் ஆசிரியர் போராட்டம், மின் கட்டணம் சொத்து வரி உயர்வு, விவசாய கடன் தள்ளுபடி எல்லாருக்கும் என்ற பொய், ஆவின் கதர்துறை ஈபி, உயர்கல்வி இன்னைக்கு எப்படி இருக்கிறதுன்னு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ராணுவ மேஜர் எனக்கு தெரியும். ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் நிமிர்ந்து உட்காருங்க, ஒரே ஒரு நிமிஷம் நிமிர்ந்து உட்கார்ந்தா போதும். நீங்க நம்ம சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கு 7 மணி நேரத்துல பிரயாணப்படுறோம்னா அதுக்கு ஒரே காரணம் வாஜ்பாய் கொண்டு வந்த தங்க நாற்கரை சாலை. மறந்துடக்கூடாது. அதை விட்டுருங்க சார். உலகத்துல எல்லா தொழிலுக்கும் ஈடு இணை உண்டு. ஆனா குடும்பத்தை மறந்து இந்த தேசத்தை காக்குறான்ல ராணுவ வீரர்கள், ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. அவனுக்கு தீபாவளி கிடையாது, பொங்கல் கிடையாது, ரம்ஜான் கிடையாது, கிறிஸ்துமஸ் கிடையாது, விநாயகர் சதுர்த்தி கிடையாது, எதுவும் கிடையாது. இந்த தேசம் நல்லா இருக்கணும்னு வெயில்லையும் பனிமூடுகள்லையும் இருக்கக்கூடிய அந்த ராணுவ வீரரை அபிநந்த பாகிஸ்தான்காரன் தூக்கிட்டான். 24 மணி நேரம் பொறுமையா இருந்தாராம் மோடி. அமெரிக்காவுக்கு பேசினாராம், 48 மணி நேரம் டைம் கொடுக்கிறேன், எப்படி அவரை எடுத்துட்டு போனீங்களோ அப்படி கொண்டு வந்து இங்க வைக்கலன்னா உங்க தேசமே இருக்காதுன்னு சொன்னாராம். இதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணிக்கங்க யார் வேணும்னு. இப்ப நம்ம எல்லாம் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறோம். எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. பாரத அன்னையின் மீது ஆணை. பாரத அன்னையின் மீது ஆணை. என்னை பற்றி கவலைப்படுகின்ற ஒரு பிரதமர் வேண்டும். அறவழியில் நடக்கும் ஒழுக்கமான தேசாபிமான சமூக அக்கறை உள்ள தேசப்பற்று மிக்க
என்னை, என் குடும்பத்தை, என் குழந்தைகளை, என் மண்ணை, என் மண்ணை, என் மண்ணை, என் மக்களை கவலைப்படும் ஒரு பிரதமர், ஒரு பிரதமர், அவர்தான் மோடி. அவரை மீண்டும் அரியணையில் அமர்த்தும் வரை ஓயமாட்டேன், ஓயமாட்டேன், ஓயமாட்டேன். இதை உளமாற உளமாற அண்ணாமலை மீது உறுதியேற்கிறேன். மீண்டும் மற்றொரு கூட்டத்தில் சந்திப்போம். 39 தாமரை மலரும், மூண்டி 450